உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை நியாய விலை கடை வாரியாக ஆய்வு செய்ய களப்பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் மீது கள ஆய்வு தொடங்கியது. மனுக்களை ஆய்வு செய்ய களப்பணியாளர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நியாய விலை கடை விற்பனையாளர்களின் பகுதிகளுக்கு ஏற்ப மனுக்களை கள வாரியாக பிரித்தளித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலர்கள் நாள்தோறும் குறைந்தது 100 விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கள விசாரணை குறித்த அறிக்கையை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் தினசரி மாலை 6 மணிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பணியின் மீது தனி கவனம் செலுத்தி முடித்திட வேண்டும். மறு உத்தரவு வரும் வரை இப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை நியாய விலை கடை வாரியாக ஆய்வு செய்ய களப்பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் மீது கள ஆய்வு தொடங்கியது. மனுக்களை ஆய்வு செய்ய களப்பணியாளர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நியாய விலை கடை விற்பனையாளர்களின் பகுதிகளுக்கு ஏற்ப மனுக்களை கள வாரியாக பிரித்தளித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலர்கள் நாள்தோறும் குறைந்தது 100 விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கள விசாரணை குறித்த அறிக்கையை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் தினசரி மாலை 6 மணிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பணியின் மீது தனி கவனம் செலுத்தி முடித்திட வேண்டும். மறு உத்தரவு வரும் வரை இப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.